சூரிய உதயம் பொதுப்பள்ளியில் விளையாட்டு மைதானம் எப்போதும் சிரிப்பு, ஆரவாரம் மற்றும் ஓடும் கால்களின் ஒலியால் நிரம்பி வழிந்தது. மாணவர்களுக்கு மத்தியில் பிரிக்க முடியாத 4-6 வயது குழந்தைகள் இருந்தனர். ரோகன், மீரா, ஆரவ் மற்றும் கிரண். அவர்கள் ஒன்றாக விளையாட விரும்பினர். ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் எப்போதும் சண்டையிட்டுக் கொண்டனர். ஒரு வெயில் மதியத்தில் இடைவேளையின் போது ஆசிரியை திருமதி ரீனா அறிவித்தார், இன்று நீங்கள் அனைவரும் மணல் பெட்டியில் உங்களுக்கு விருப்பமான எதையும் கட்டலாம். சிறந்த குழு முயற்சிக்கு தங்க நட்சத்திரம் கிடைக்கும். 4 நண்பர்களும் உற்சாகத்தில் குதித்தனர். மிகப் பெரிய மணல் கோட்டையை உருவாக்குவோம். மீரா சொன்னாள். இல்லை, ஒரு கோட்டையை உருவாக்குவோம். ஆரவ் வாதிட்டான். ஒரு அரண்மனை இன்னும் வேடிக்கையாக இருக்கும். கிரண் பரிந்துரைத்தான். ஆனால் ரோகன், எப்போதும் தலைவராக இருக்க விரும்பியவன், தலையை அசைத்தான். இல்லை, நாம் ஒரு உயரமான கோபுரத்தை உருவாக்க வேண்டும். அதுதான் சிறந்த யோசனை. விரைவில் அவர்களின் உற்சாகம் ஒரு கருத்து வேறுபாடாக மாறியது. ரோகன் மற்றவர்களை புறக்கணித்து ஒரு வாளியை பிடித்து உயரமான கோபுரத்தை உருவாக்கத் தொடங்கினான். ஆரவ் கைகளை கட்டிக்கொண்டான். அது நியாயமில்லை. நாம் ஒன்றாக ஏதாவது செய்ய வேண்டும். மீராவும் கிரணும் விரக்தியடைந்து தனித்தனியாக தங்கள் சொந்த சிறிய மணல் கட்டமைப்புகளை உருவாக்க முடிவு செய்தனர். ஒரு குழுவாக வேலை செய்வதற்கு பதிலாக அவர்கள் ஒவ்வொருவரும் தனியாக வேலை செய்தனர். அவர்கள் வாதிடுவதில் மும்முரமாக இருந்தபோது அருகிலுள்ள கால்பந்து விளையாடும் பெரிய குழந்தைகள் குழு தற்செயலாக ஒரு பந்தை அவர்களின் மணல் பெட்டிக்குள் உதைத்தது. பும்! பந்து அவர்களின் மணல் கோட்டையில் மோதி அதை முழுவதுமாக அழித்தது. அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். ஐயோ, எங்கள் கோட்டை! மீரா மூச்சிரைத்தாள். இது உன் தவறு, ரோகன். நாம் ஒன்றாக வலுவான ஒன்றை கட்டியிருந்தால் இது நடந்திருக்காது. ஆரவ் கோபமாக சொன்னான். இல்லை, என் பேச்சை கேட்காதது உங்கள் தவறு. ரோகன் பதிலடி கொடுத்தான். அவர்களின் உரத்த வாதம் திருமதி ரீனாவின் கவனத்தை ஈர்த்தது. அவர் அவர்களை நீண்ட நேரம் கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் அமைதியான புன்னகையுடன் நடந்து வந்தார். உங்கள் நிலைமை ஒரு பழைய பஞ்சதந்திர கதையை நினைவூட்டுகிறது. 4 எருதுகள் மற்றும் சிங்கத்தின் கதை. இன்னும் விரக்தியில் இருந்த குழந்தைகள் ஆர்வத்துடன் நிமிர்ந்து பார்த்தனர். அந்த கதை எதை பற்றியது? கிரண் கேட்டான். ஒரு காலத்தில் ஒரு பரந்த மற்றும் அழகான புல்வெளியில் 4 வலிமையான எருதுகள் வாழ்ந்தன. அவை தடிமனான கொம்புகள், உறுதியான கால்கள் மற்றும் அசைக்க முடியாத வலிமையுடன் கூடிய சக்திவாய்ந்த உயிரினங்கள். அவை நீண்ட காலமாக இந்த புல்வெளியில் வாழ்ந்து அமைதியாக மேய்ந்து ஏராளமாக வளர்ந்த பசுமையான புட்களை அனுபவித்தன. ஆனால் இந்த 4 எருதுகளையும் சிறப்புறச் செய்தது அவற்றின் வலிமை மட்டுமல்ல, அது அவற்றின் ஒற்றுமை. அவர்கள் எங்கு சென்றாலும் எப்போதும் ஒன்றாகவே இருந்தனர். அவர்கள் ஒன்றாக சாப்பிட்டனர், ஒன்றாக நடந்தனர், ஒன்றாக ஓய்வெடுத்தனர். அவர்களின் பாதுகாப்பு அவர்களின் ஒற்றுமையைப் பொறுத்தது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். அதே காட்டில் ஒரு தந்திரமான மற்றும் கொடூரமான சிங்கம் நிலத்தை சுற்றித் திரிந்தது. அவன் காட்டின் மறுக்க முடியாத ராஜா, அனைத்து விலங்குகளாலும் அஞ்சப்பட்டான். ஆனாலும் அவன் தொடர்ந்து பசியுடனிருந்தான், எப்போதும் தனது அடுத்த உணவை தேடினான். 4 எருதுகளை பார்த்தவுடன் அவன் பசியில் உதடுகளை நக்கினான். அவை எவ்வளவு சுவையான விருந்தாக இருக்கும், அவன் நினைத்தான். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. சிங்கம் நெருங்க முயன்ற ஒவ்வொரு முறையும் எருதுகள் இறுக்கமான வட்டத்தில் வெளிப்புறமாக எதிர்கொண்டு முதுகுக்கு முதுகு நின்றன. அவற்றின் கூர்மையான கொம்புகள் எல்லா திசைகளிலும் சுட்டிக்காட்டின. இதனால் சிங்கத்தால் தாக்க முடியவில்லை. சிங்கம் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் அவை ஒன்றாக இருக்கும் வரை அவற்றை வெல்ல முடியாது என்பதை அவன் அறிந்தான். நாட்கள் வாரங்களாக மாறின. சிங்கம் மேலும் மேலும் விரக்தியடைந்தது. எருதுகள் பிரிய காத்திருந்து உயரமான புட்களில் ஒளிந்து கொள்ள முயன்றான். அவன் இரவில் பதுங்கி வர முயன்றான், ஆனால் எருதுகள் எப்போதும் நெருக்கமாக இருந்தன. சிங்கம் என்ன செய்தாலும் அவனது திட்டங்கள் தோல்வியடைந்தன. அவை ஒன்றாக இருக்கும்போது நான் அவற்றை வெல்ல முடியாது என்று அவன் முணுமுணுத்தான். ஒரு நாள் சிங்கம் ஒரு கொடிய திட்டத்தை வகுத்தது. அவரால் பலத்தால் அவற்றை வெல்ல முடியாவிட்டால் தந்திரமான வார்த்தைகளால் அவர்களின் ஒற்றுமையை உடைப்பான். எனவே அவன் பொறுமையாக காத்திருந்து ஒவ்வொருவராக ரகசியமாக அவர்களை அணுகினான். முதலில் அவன் வலிமையான எருதுவிடம் சென்று கிசுகிசுத்தான். நீதான் அனைவரிலும் வலிமையானவன். நீதான் தலைவனாக இருக்க வேண்டும். ஆனால் மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை. அவர்கள் உன்னை ஏன் ஆள அனுமதிக்கிறாய்? சிங்கத்தின் வார்த்தைகளை பற்றி யோசித்த எருது முகம் சுளித்தது. நான் உண்மையிலேயே மற்றவர்களால் தடுக்கப்படுகிறேனா? அடுத்து சிங்கம் 2வது எருதுவிடம் பதுங்கிச் சென்று, நீங்கள் ஏன் மற்றவர்களை பின்பற்றுகிறீர்கள்? நீங்கள்தான் புத்திசாலி. நீங்கள்தான் முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றவர்கள் உங்களை தடுக்கிறார்கள் என்றான். 2வது எருது கண்களை சுருக்கினான். திடீரென்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக உணர்ந்தான்.
சிங்கம் 3வது மற்றும் 4வது எருதுகளின் காதுகளில் கிசுகிசுத்து அவர்களின் மனதில் சந்தேகம் மற்றும் பொறாமையின் விதைகளை விதைத்தது. சில நாட்களுக்குள் எருதுகள் வாதிடத் தொடங்கின. ஒவ்வொருவரும் மற்றவர்களை விட தாங்கள் வலிமையானவர்கள், புத்திசாலிகள் அல்லது சிறந்தவர்கள் என்று நினைத்தனர். அவர்களின் ஒரு காலத்தில் உடைக்க முடியாத பிணைப்பு பலவீனமடைய தொடங்கியது. அவர்கள் தனித்தனியாக மேயத் தொடங்கினர், ஒருவர் மற்றவரிடமிருந்து மேலும் மேலும் விலகிச் சென்றனர். சிங்கம் திருப்தியுடன் பார்த்தது. அவனது திட்டம் வேலை செய்தது. இறுதியாக அவன் எதிர்பார்த்த தருணம் வந்தது. ஒரு மாலை, சூரியன் மறைந்த காடு அமைதியானபோது எருதுகளில் ஒன்று தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ள போதுமான வலிமை இருப்பதாக நம்பி குழுவிலிருந்து வெகு தொலைவில் அலைந்து திரிந்தது. சிங்கம் பாய்ந்தது. அவனை பாதுகாக்க யாரும் இல்லாததால் முதல் எருது சிங்கத்தின் தாக்குதலுக்கு இரையானான். மற்ற 3 எருதுகளும் அவனது அழுகை சத்தத்தை கேட்டன, ஆனால் அவர்களுக்கு உதவ அவர்கள் வெகு தொலைவில் இருந்தனர். மறுநாள் சிங்கம் மீண்டும் பொறுமையாக காத்திருந்தது. இப்போது எருதுகள் தங்கள் சொந்த இனத்தில் ஒன்று விழுந்ததைக் கண்டதால் அவர்கள் ஒருவரையொருவர் இன்னும் பயமாகவும் சந்தேகமாகவும் மாறினர். மீண்டும் ஒன்று கூடுவதற்கு பதிலாக அவர்கள் இன்னும் தொலைவில் இருந்தனர். ஒன்றன் பின் ஒன்றாக சிங்கம் அவர்களை வேட்டையாடியது. அவர்கள் ஒன்றாக இருந்திருந்தால் சிங்கத்தால் அவர்களை வெல்ல முடிந்திருக்காது. ஆனால் பொறாமை மற்றும் சந்தேகம் அவர்களின் ஒற்றுமையை உடைக்க அனுமதித்ததால் அவர்கள் அனைவரும் தோற்கடிக்கப்பட்டனர். கதையின் நீதி: ஒன்றாக நின்றால் வெல்லலாம், பிரிந்தால் வீழ்வோம். நாம் ஒன்றாக வேலை செய்யும்போது நாம் வலிமையாகவும் வெல்ல முடியாதவர்களாகவும் இருக்கிறோம். ஆனால் பொறாமை, கர்வம் அல்லது தவறான புரிதல்கள் நம்மிடையே வர அனுமதித்தால் நாம் பலவீனமாகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களாகவும் மாறுகிறோம். திருமதி ரீனா கதையை முடித்துவிட்டு இப்போது அமைதியாக ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த குழந்தைகளை பார்த்தார். இப்போது எருதுகள் என்ன தவறு செய்தன என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். அவர்கள் பிரிந்தார்கள், ஆரவ் மெதுவாக சொன்னான். அதனால் தான் சிங்கம் அவர்களை தாக்க முடிந்தது, மீரா சேர்த்தாள். அவர்கள் ஒன்றாக இருந்திருந்தால் அவர்கள் வலிமையாக இருந்திருப்பார்கள், கிரண் சொன்னான். திருமதி ரீனா தலையசைத்தார். உங்கள் மணல் கோட்டைக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று நினைக்கிறீர்கள்? ரோகனின் கண்கள் உணர்ந்து விரிந்தன. நாங்கள் எருதுகளைப் போல் நடந்து கொண்டோம். நாங்கள் ஒன்றாக வேலை செய்வதற்கு பதிலாக வாதிட்டோம். அதனால்தான் எங்கள் மணல் கோட்டை பலவீனமாகி எளிதில் அழிக்கப்பட்டது. சரியாக. திருமதி ரீனா புன்னகைத்தார். எருதுகளைப் போலவே நீங்கள் ஒன்றாக இருக்கும்போது வலுவாக இருந்தீர்கள். ஆனால் நீங்கள் சண்டையிட்டபோது சிங்கத்தால் தோற்கடிக்கப்பட்ட எருதுகளைப் போலவே உங்கள் மணல் கோட்டை பலவீனமடைந்தது. ரோகன் தன் நண்பர்களை பார்த்தான். மன்னிக்கவும் நண்பர்களே, நான் மிகவும் அதிகாரமாக இருந்தேன். சிறந்த மணல் கோட்டையை ஒன்றாக கட்டுவோம். ஆமாம், இந்த முறை வலுவான ஒன்றை உருவாக்குவோம். ஆரவ் சிரித்தான். 4 நண்பர்களும் மீண்டும் வேலைக்குச் சென்றனர், ஆனால் இந்த முறை அவர்கள் ஒருவருக்கொருவர் செவிசாய்த்தனர். ரோகன் தனது வாளித்திறன்களை பயன்படுத்தி வலுவான அடித்தளத்தை உருவாக்கினான். மீரா தனது சிறிய கைகளால் கவனமாக விவரங்களை சேர்த்தாள். கிரண் சிறிய கூழாங்கற்கள் மற்றும் இலைகளால் அலங்கரித்தான். ஆரவ் அதைச் சுற்றி ஒரு அகழி செய்தான், அதனால் அது ஒரு உண்மையான கோட்டை போல் இருந்தது. அவர்கள் முடித்தபோது அவர்களின் மணல் கோட்டை 2 மடங்கு பெரியதாகவும் மிகவும் வலுவாகவும் இருந்தது. பந்து மீண்டும் உருண்டோடி சென்றாலும் மணல் கோட்டை இடிந்து விழவில்லை. திருமதி ரீனா கைதட்டினார். பார்த்தீர்களா? நீங்கள் ஒரு குழுவாக வேலை செய்யும்போது உங்களை எதுவும் உடைக்க முடியாது. 4 குழந்தைகளும் ஒற்றுமையின் சக்தியை உணர்ந்து பெருமையுடன் சிரித்தனர். இடைவேளையின் முடிவில் திருமதி ரீனா அறிவித்தார், சிறந்த குழுப்பணி விருது ரோகன், மீரா, ஆரவ் மற்றும் கிரண் ஆகியோருக்கு செல்கிறது. அவர் அவர்களின் வகுப்பு அட்டவணையில் ஒரு தங்க நட்சத்திர ஸ்டிக்கரை வைத்தார். ஏய்! குழந்தைகள் ஆரவாரம் செய்தனர். நாங்கள் செய்தோம். ஒன்றாக. அந்த நாளிலிருந்து 4 நண்பர்களும் மீண்டும் தலைமைத்துவத்திற்காக சண்டையிடவில்லை. அவர்கள் ஒன்றாக இருக்கும்போது அவர்கள் தடுத்து நிறுத்த முடியாதவர்கள் என்பதை அறிந்தனர். ஒற்றுமை பலம். நாம் ஒன்றாக இருக்கும்போது நாம் உடைக்க முடியாதவர்கள். பிரிந்தால் வீழ்வோம். நாம் சண்டையிடும்போது சிங்கத்தால் தோற்கடிக்கப்பட்ட எருதுகளைப் போலவே நாம் பலவீனமாக மாறுகிறோம். குழுப்பணி வலுவான விஷயங்களை உருவாக்குகிறது. அது மணல் கோட்டையாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் சரி.